எல்லாம் தானாக வழி விட்றாங்க சவுண்டுக்கு. இதுதான் இன்லைன் ஃபோரோட சவுண்டு. ஸோ இந்த சவுண்டை கன்ஃபார்மாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வேறு மாதிரி இருக்கும் இதோட சவுண்டு. கன்ஃபார்மாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. ஏஆர் ஃபுல்ஸ் நம்ம பென் பைப் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, யாராவது வந்துட்டு அதாவது வந்து செமி நேக்கடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக Z800 செகண்ட் ஹேண்டில் கிடச்சா நீங்கள் எடுத்துருக்கேன். ஸோ இதோட சவுண்டும் வேறு மாதிரி இருக்கும், இதோட பவரும் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஹேண்ட்லிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதோட இதுவே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிடிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிப்பாட்டி பேசுவோம். ஹெல்மெட் போட்டிருக்காங்கன்னா மாஸ்க் போடல சார். கலட்டுறேன் மேடம், கலட்டுறேன். 4 சிலிண்டர் சார். $800 மாஸ்கே போடலங்க சார். ஆமாம், இதான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். எப்படி ஹெல்மெட் போட்டிருக்கனால தான் மாஸ்க் போடல. ரெண்டுமே போடணும் சார். மூச்சு விட முடியாது சார் உங்களுக்கு. மூச்சு விட முடியாது. இல்லை சார், அது இல்லை சார், மூச்சு விட முடியாது. அதனால Z800 சார். கவாசாக்கி Z800. Z800. ஆமாம் சார். $200 ஃபைனு. இது 2015 சார். 14-15 ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம் சார். இருக்குது சார், எல்லாமே இருக்குது சார். யூஸ் பண்ணிக்கலாம் சார். அவ்வளோ சார் வராது அப்படின்னு கிடையாது. கவர்மெண்ட்டில் ஒரு வண்டிக்கு முன்னாடி பின்னாடி என்ன சைஸில் எழுதணும். ஓகே எந்த சைஸில் எழுதணும் ஃபாண்ட்டு இது. ஓகே சார். கேஸ் போட்டால் இதுக்கு $1000 ஃபைன் போட்டோம். புரியுதா? ஓகே ஸ்டைல் நீ வச்சுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டில் சொல்கிறான் ஒரு வண்டினா இந்த சைஸில் நீங்கள் லெட்டர் இருக்கணும். ஷுவர் சார். 3 ஸ்டைல் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த வண்டியோட நம்பர் எவனுக்கு தெரியும்? ரோட்டில் போகிறேன் போது ஒருத்தன் தட்டிட்டு போயிடுவேன். கண்டிப்பாக இந்த வண்டி நம்பர் இந்த வண்டிங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் பார்க்கணும். கரெக்டு. இந்த நோக்கத்துக்கு தான் இந்த சைஸில் முன்னாடி இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு. கரெக்ட். இல்லை, வண்டி எடுத்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு சார், ஓட்டாமே இருந்துச்சு. அதனால் எடுத்துக்கொண்டே சார் ஆயில் சர்வீஸ் விட போகிறோம். வேறு சில பேசிக்கான விஷயம் நீ பண்ணி செக் பண்ணி தான் ஓட்டணும். கரெக்ட் தான் சார். இருக்கிற டிஃபெக்ட்லாம் எடுத்து கேஸை போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா சார் பதில் சொல்றா, வாயை திறந்து பேசுறா. அசார். என்ன வண்டி உருமுது வண்டி அடி சார். எவ்வளோ ஸ்லோவாக இருந்தேன் சார். தாஜுதீன் மேடம். கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் மேம். நீங்கள் என்ன மேம் இப்படி பேசுகிறீங்க? தாஜுதீன் கேட்குறதுக்கு அப்புறம் பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன மேம் இப்படி இது பண்ணுறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. 39 அம்பேத்கர் ஸ்ட்ரீட், அம்பேத்கர் தெரு, திருச்சி 20, சுப்பிரமணியபுரம். சார் 200 போடுறீங்களா 500 போடுறீங்களா?
இரநூறுவா ஃபைனை கட்டுங்க. இப்போ அவர்கிட்ட 200 வந்துருங்கப்பா. யார்கிட்ட சார் கொடுக்கணும்? நீங்கள் அசார் கிட்ட வந்தா ஆமாம் ப்ரோ. ப்ரோ போத்தமலை எடுத்துக்க வண்டியா? புரியல ப்ரோ. போத்தமலை எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு சுப்பிரமணியம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. உங்களை பார்க்க அந்த மாதிரி பசங்க வந்தாங்க, அதான் அவங்க போடுனாங்க வண்டி பார்த்து நிற்கிறீங்களா? நான் எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கேனே, நான் ஒர்க்கா. சரி போத்தமலை எடுத்துக்க வண்டியா? எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அந்த போலீஸ்காருக்கு கொஞ்சம் சண்டை ஆகிடுச்சு. ஏன் கேமராலாம் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கேன், இருந்தாலும் மாஸ்க்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு மாஸ்க்கு போடல, ஃபைன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஸோ ஓகே, நீ ஃபைன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட ஒரு மேடம் பேசிட்டு அது ஃபைன் இன்னொருத்தவங்க ஒரு பார்த்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவருக்கு ஆன்சர் பண்ணுற போது என்ன ஆச்சுன்னா, அந்த மேடம் என்ன கேட்டுகிட்டே இருக்கு, நீ பதில் சொல்லவே மாட்டேங்குது அப்படின்னு ஸோ அதனால் பிடிச்சி நமக்கு போவோம். அதனால தான் கேட்டான், இருங்க மேடம் பதில் கேட்டுட்டுருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ்கார் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் நினைக்கிறேன், அவர் எங்கள் கடைக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க இன்ஸ்பெக்டரே எவ்வளோ காமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா போலீஸும் நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்தி பேசினதுக்கப்புறம் அந்த மேடம் வந்துட்டு போங்க வாங்கன்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சு. ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக எந்த இடத்துல இறங்கி போகாதீங்க. நம்ம இறங்கி போகிற அந்த ரீசன்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிட்றாங்க. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இறங்கி போகாதீங்க. அந்த அக்கா எப்படி திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். அண்ணன் பாருங்க போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதே மாதிரி யாராவது போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிப்பாட்டாமலாம் போகாதீங்க. போங்க, வேணாம்னு சொல்லலை. பட் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃபு இல்லை அப்படின்னாலும் ஓடாதீங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு பதஸ்டேட்டில் எங்கிட்ட அங்கிட்டு வளைவோம். ஸோ பட் ஆனால் நமக்கு பின்னாடி வரவங்க என்ன யோசனையோடு வருவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை கவனிக்காமல் அவங்க வருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு இடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது, பின்னாடி வரலாம் உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே எல்லாம் இது பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இந்த பெண்டில் தான் நான் ஒரு வாட்டி வந்துட்டு ஆர்சியில் ஆக்சிடெண்ட் ஆனேன். இந்த இடத்துல அப்படியே பெண்டாகி போய் அங்கே இடித்து நின்றுட்டேன். அது என் நல்ல நேரம். பின்னாடி ஒரு பஸ்ஸு வந்துட்டு இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்தனால எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதனால் எதுவும் பெரிய லெவலில் ஆகலை. காலில் மட்டும்தான் ஸ்க்ராச்சஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு என்ன கான்செப்ட்னே புரியலை. ஹெல்மெட் போட்டு மாஸ்க் போட்டு ஓட்டுனா எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் ஹெல்மெட் போட்டிருக்கோமே நம்ம, அதுவும் இல்லாமல் சிங்கிளாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க, அதை நம்ம கன்ஃபார்மாக வந்துட்டு மதித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாம் மாஸ்க் போடுங்க, அதான் நல்லது. ஸோ பட் ஆனால் நீங்கள் எப்போயுமே போலீஸுக்கு மட்டும் பயந்தெல்லாம் பேசவே பேசாதீங்க. நீங்கள் எப்போயுமே போலீஸுக்கு மட்டும் பயந்து பேசி நம்ம தலைமையில் ஏறி நின்றுவாங்க. இதுதான் ஒரு இது. எப்போயுமே அதே மாதிரி அந்த கையை கட்டிக்கிட்டு கூலை கும்பிட்டு போட்டுலாம் எப்போயுமே நிற்காதீங்க யாருக்கும் எதுக்கும். உங்களுக்கு மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சாரி கேட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடுங்க, அவ்வளோதான்.
ஸோ இதனால் வந்துட்டு கையை கட்டிக்கிட்டோ இல்லை அவங்கக்கிட்ட போய் நின்றுட்டோ எதுவும் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் அவங்க தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்காண்டி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி போயிட்டு நம்ம அவங்கள சார்லாம் நம்ம நிற்கக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் மேக்ஸிமம் பாருங்களேன், எல்லாமே யாராக போலீஸை நீங்கள் ரூடாக கரெக்டாக நீங்கள் அவங்க ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட எதுவுமே வம்பே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஓகே, நம்ம அதை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி முடிச்சேன்னா என்னன்னு கூட தெரியல அந்த வீடியோவை. இன்கேஸ் அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்மாக எனக்கு வந்துட்டு கேட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ நான் இது கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரியாக்ஷன் கேட்குறீங்க. ஸோ அது வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ZX டெனாரில் நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. ZX டெனாரில் வந்து பப்ளிக் ரியாக்ஷன் அவ்வளோவா போட முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம இன்னும் எக்ஸாஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலை. ஸோ அதான் ரீசனு. நம்ம எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம பப்ளிக் ரியாக்ஷன் போட முடியும். ஸ்டாக்கு வந்துட்டு பேஸ் இருக்கும், பட் ஆனால் இதில் கேட்குற அளவுக்கு வந்துட்டு அதில் கேட்காது. ஸோ அதுதான் ஒரு ரீசனு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.